இன்ஸ்பெக்டர் சார், நாங்க ஒரு நாள் கூட தவறாம சம்பளம் கொடுத்துட்டு வரோம். அப்படி இருந்தோம் 3 மாசமா சம்பளம் தரலன்னு பொய்ய சொல்லி கம்பெனி கெட்ட பேரை உண்டாக்குறாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், இவர் அம்மாடமா போய் சொல்றாரு. 3 மாசமா எங்களுக்கு சம்பளமே தரல சார். இந்த பாருங்கம்மா, உங்க சம்பள பாக்கிய லேபர் கோர்ட்ல போய் கேளுங்க. இங்க வந்து கலாட்டா பண்ணாதீங்க. பண்ணுனீங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். என்ன சார் இது? நீங்களாவது எங்களுக்கு சம்பளம் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களை மிரட்டுறீங்க. ஏன் பேச மாட்டாரு அவரு? மாசம் 3 பட்டுப்பட வீட்டுக்கு போதுல மாமலா. என்ன சொன்ன? ஸ்டாப் இட். கோரிக்கைக்கு போராட போறே உங்களை அடிக்க போறீங்களே? சட்டத்தை மீறினா அடிக்காம என்னமா பண்ண முடியும்? உன் வேலையை பார்த்துட்டு போமா. போகலைனா இவங்களை அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆர்டர்ஸ் இருக்கா? அத கேட்க நீ யார்? இன்ஸ்பெக்டர், இவங்க புது கலெக்டர் அர்ச்சனா ஐஏஎஸ். சாரி மேடம். மேனேஜர், உண்மையிலேயே உங்களுக்கு சம்பளம் செட்டில் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம். அப்ப ஏன் போய் சொன்னீங்க? சாரி மேடம். சீக்கிரமா உங்களுக்கு சம்பளம் செட்டில் பண்ணலனா உங்க லைசென்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். இன்ஸ்பெக்டர், அவசரப்பட்ட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. Be careful hereafter. Yes, madam. இத பாருங்க, இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி ரோட்ல நின்னு போராடாதீங்க. என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிமா. மேடம், உங்களை பார்க்க யாரோ 2 பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. Ask them to come in. Yes, madam. வணக்கம். 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 நீங்க யாரு? பார்த்தா தெரியல? உங்களுக்கு சொந்தக்காரங்க. புரியல? ஆளுங்கட்சிக்காரங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்காரணும். என்ன? நான் உட்கார சொல்லலையே. அப்ப எழுந்துறியா? ரொம்ப நன்றிங்க. ஆமா, எங்க தலைவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதாங்க மந்திரி ஆனந்தமூர்த்தி. தெரிஞ்சிருக்கணுமே. அவசியம் இல்ல. வந்த விஷயம்? அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. டொனேஷன் வேணுமா? கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கப்படாது. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து உங்க வீடு வரைக்கும், கொலகாரம்பேட்டை வரைக்கும். ஆமா, மந்திரி கொலகாரம்பேட்டையில இருக்காரு. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து கொலகாரம்பேட்டை வரைக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணுமா? நடத்துறோம், சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க. மிஸ்டர், அங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்கு. உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. என்னங்க மந்திரி பிறந்த நாளுங்க? மந்திரி என்ன சின்ன குழந்தையா? Shut up. வேணும்னா மந்திரியை வீட்லயே கொண்டாடிக்க சொல்லு. இப்படியே போய் மந்திரி கிட்ட சொல்லிடலாங்களா? தாராளமா சொல்லலாம். வேணும்னா சீஃப் மினிஸ்டர் கிட்டயே சொல்லலாம். First you get out from this place. இதையும் போய் அவர்ட்ட சொல்றேன். I said get lost. Yes. ஆனந்தமூர்த்தி, தலைவர் ஆனந்தமூர்த்தி, அண்ணன் ஆனந்தமூர்த்தி. என்னுடைய பிறந்த தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபடுவேன் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். வெட்டி கொடுங்க. இந்தாங்கோ அம்பாள் பிரசாதம். அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்க. ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இல்லீங்க. ஏன்? அந்த புதுசா வந்த கலெக்டர் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்க அமைச்சர் என்ன குழந்தையா? பிறந்த நாளை வீட்டோட கொண்டாடிக்க சொல்லுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டா எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி பொரியறா. யாரு அந்த கலெக்டர்? அதானே அர்ச்சனா ஐஏஎஸ். அர்ச்சனா ஐஏஎஸ். மேடம், ப்ரோக்ராம் 8:30 சொன்னோம். இப்ப 9:30 ஆயிடுச்சு. இன்னும் மினிஸ்டர் காணுமே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். வணக்கம். 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 வணக்கம் கலெக்டர் அம்மா. அமைச்சர் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கார். வந்துகிட்டு இருக்காரா? 8:30 ப்ரோகிராம், மணி 10:30 ஆச்சு. அமைச்சர்னா லேட்டா தான் வருவாரு. Shut up.
மயங்கி விழுந்துட்டா. இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நானே குடியேத்திடுறேன். வாங்க. கூட்டிட்டு போங்க. பாத்தீங்களானே, அமைச்சர் வந்துருவார்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த அம்மாவே கொடியை ஏற்றிவிட்டாங்க. நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்கலீங்க. இத சாமானியமா விடக்கூடாதுன்னு உடனே ஒரு முடிவெடுங்க. 2வது முறையா உங்களை அவமானப்படுத்தாங்க. முழிக்கிறத பாருங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐஏஎஸ்ங்கிற 3 எழுத்த வாங்கிட்டா உங்க இஷ்டத்துக்கு எதுவும் நான் செய்யலாம் நினைப்ப. நீங்க இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் கலெக்டர், ஆனா நான் அந்த மாநிலத்துக்கு அமைச்சர். அமைச்சர்னா 1000 வேலை தான் இருக்க செய்யும். உங்க மாதிரி ஏசி ரூம்ல உட்கார்ந்து 4 ஃபைல பரட்டுறதுல எங்க வேலை. சாரி சார். என்னம்மா சாரி சேலன்னுகிட்டு அமைச்சரை பார்த்த உடனே அப்படியே கூழ கும்பிட்டு போறீங்களே. அமைச்சர் வந்துருவான்னு சொன்னமே, கேட்டீங்களா நீங்க? கேளுங்கண்ணே. உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. சார், நேரம் ஆக ஆக குழந்தைங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க, அவங்களால நிக்க கூட முடியல. அதனால தான் நான் குடியேத்துறேன். அமைச்சர் கலந்துக்கிற ப்ரோகிராம் இருந்தா அவர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும், இல்லன்னா ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிருக்கணும். கேன்சல் பண்ணிருப்பேன் சார். இது தேசிய கொடியேற்று விழாவா மட்டும் இல்லாம இருந்திருந்தா. இந்த பாரு, நீ உங்க அம்மா வயித்துல கருவாகிறதுக்கு முன்னாடியே அரசியல்வாதியா உருவானவனா. அது மட்டும் இல்ல, இந்த மாநிலத்திலேயே 1 லட்சம் ஓட்டு அதிக வித்தியாசத்துல ஜெயிச்சவன். என்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத. பேசாம அடங்கி போ, இல்ல அடக்கி வைப்பேன். மை காட், how many complaints வந்திருக்கு, எத்தனை ரிமைண்டர்ஸ் போட்டிருக்கு, ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. எஸ் மேடம். அந்த மீனாட்சி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு அந்த ஏசி என்கிட்ட உடனே பேச சொல்லு. ஏசி பிரேம் பேசுறேன் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். மீனாட்சி நகர் சாராய கடையை பத்தி பப்ளிக்ல இருந்து நிறைய பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து அதை வெக்கேட் பண்ண சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கு. ஆனா அதை பத்தி நீங்க ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? அது வந்து மேடம், மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ்ல. No, I don't want to hear any excuses. இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த சாராய கடை காலி ஆயிருக்கணும். Listen, this is my order. ஓகே மேடம். யோ, இங்க வாயா. யார் நீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நினைச்சீங்க? அறிவில் உங்களுக்கு? ஏயா, நீதான் முதலாளியா? பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு. கடையை காலி பண்ணுங்க. எத்தனை தடவை சொல்றது? இத பார், இன்னும் 3 நாள் டைம் தரேன். இங்க இருந்து கடையை காலி பண்ணணும், இல்ல தொலைச்சு போடுங்க. தொலைச்சு சொல்ல வேண்டியது சொல்லிப்பட்டியல, இடத்தை காலி பண்ணு. இந்த பாரு வக்கீலே, இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. இத நீ எடுத்துக்குவியோ, இல்ல இப்ப கும்பிட்டிய சாமி வெங்கடாஜலபதி அதுக்கு தான் கொடுப்பியோ தெரியாது. எங்களுக்கு தேவை ஸ்டே ஆர்டர். எதுக்கியா ஸ்டே ஆர்டர்? என்னையா இது அநியாயமா இருக்கு? அரசாங்கமே சாராய கடையை ஏலம் விட்டுருக்கு. போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்ததை இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கோம். அந்த கடையை போய் நியூசன்ஸா இருக்குன்னு காலி பண்ண சொல்றா ஒரு பொம்பளை. எந்த பொம்பளையா? யாரு? யாரோ கலெக்டரா, பேரு அர்ச்சனாவா. நம்ம தூண்டு அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கா. என்ன அட்டகாசம் பண்றா தெரியுமா? அவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இந்த ஸ்டே ஆர்டரை நீ வாங்கி கொடுக்கணும். சாராய கடையை எவனும் டச் பண்ண கூடாது. கையெழுத்து போடுமா. புடவையும் கொடுக்கறதா சொன்னாங்க. புடவையா? பாவாடை தாவணியிலே நீ சூப்பரா இருக்கமா. போமா. மூஞ்ச பாரு. 200 ரூபாய் தரதா பேப்பர்ல போட்டிருந்தாங்க, 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. என்ன பங்கு போட்டுக்கிறீங்களா? நாங்க பங்கு போட்டுக்கலாமா? எல்லா பங்கும் கலெக்டருக்கு போகுது. போமா. எந்த கலெக்டருக்கு மேம்? யாருக்கு பங்கு போகுதுன்னு சொன்னீங்க? கலெக்டருக்கு பங்கு கொடுக்குறீங்களா? கலெக்டர் பேர்ல கொள்ளை அடிக்கிறீங்களா? நான்சென்ஸ். ஸ்டூபிட். வேர் இஸ் தி தாசில்தார்? உள்ள இருக்காரு. சேட்ஜி, இந்த காலத்துல வட்டி கடை லைசென்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு 50,000 தள்ளுங்க, கிடைக்கும். தாசில் 25,000 ரூபாய் கொடுக்கறான். என்ன சேட்ஜி, வட்டி பணத்திலே சிட்டிய வாங்குறீங்க? இதுக்கெல்லாம் யோசனை பண்ண கூடாது. 50,000 அடிச்சா தான் லைசென்ஸே. அரே ராம்,
அச்சா தாசில் ஜி நிம்மல் கேக்குற 50,000 ரூபாய் சேட்ஜி இப்ப கொடுக்கறான். தாசில் ஜி சேட்ஜிக்கு லைசென்ஸ் எப்ப கொடுக்கறான்? நிம்பளுக்கு தர்றான், கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி நிம்பளுக்கு நம்மள் தர்றான். கையெழுத்து எங்கே போடலாம்? எங்க வேணாலும் போடலாம். கையெழுத்து இங்கே போடணுமா இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிறீங்களா? மிஸ்டர், நீங்க 50,000 லஞ்சம் வாங்கிக்கிறீங்க, உங்ககிட்ட வேலை செய்யறவங்க 50 100 வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? மேடம், ஐ அம் சாரி. நோ, நத்திங் டூயிங். ஐ அம் கோயிங் டு சஸ்பெண்ட் யூ. மேடம், நான் பிள்ளை குட்டிக்காரன், ப்ளீஸ். அதோட விஜிலன்ஸ் என்கொயரிக்கு ஆர்டர் போட போறேன். மைண்ட் இட். நிம்மல் முஞ்சிக்கு 50,000 ரூபாய் சைத்தான் கி பேட்டா. ஏய், அன்னைக்கு என்ன சொன்ன? இடத்தை காலி பண்ணா. இன்னைக்கு உங்க எல்லாரையும் காலி பண்ண வந்திருக்கேன். அவசரப்படாத இன்ஸ்பெக்டர், கடையை காலி பண்ண கூடாதுன்னு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன். யோ ஆர்டர் எடுத்து காட்டையா. புரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர்? நாங்க தான் சட்டம் தெரிஞ்சவங்க. அடச்சி, சட்டம் தெரிஞ்ச மூஞ்சிய பாரு. இதுவா ஸ்டே ஆர்டர்? இதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? நீங்களே படிங்களா. சட்டத்தை நீ மதித்தால் சட்டம் உன்னை மதிக்கும். யோ வக்கீல் நம்மளை ஏமாத்திட்டாயா. சப் இன்ஸ்பெக்டர், எல்லாரையும் வேன்ல ஏத்தி கடைக்கு சீல் வைங்க. ஸ்டாப் இட் ஐ சே. அடடே வாங்க சார். நம்ம சார் நேத்து ராத்திரி இவர் வீட்டு வந்தீங்களே, கண்ணாடி விட்டு போட்டீங்களே, கொஞ்சம் ஓவரா? சார், சார், கடைக்கு சீல் வைக்க ஆர்டர் கொடுத்துட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர், இது மேலிட சமாச்சாரம். புரியல. என்ன மாதிரி மேலிடத்துல மோதாதேன்னு சொல்றாரு. ஆமா, போலீஸ் நாயோட விளையாடு போலீஸ்ல சேர்ந்துட்டியா? யூ ராஸ்கல். சார், கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க. என்ன ஏசி? எல்லாரும் சாராயத்துக்கு தான் மயங்குவாங்க, நீங்க சாராயக்காரன் பணத்துக்கே மயங்கிட்டீங்களா? ஓ, யூ ஆர் இன் சர்வீஸ்? எஸ் மேடம். வெல் டன். தேங்க் யூ. நீயா காலேஜ்ல தான் பொறுக்கியா இருந்த, இப்ப ரவுடியாவே மாறிட்டியா? இதெல்லாம் உன் வேலை தானா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இவர் புனிதமான வேலை பாக்குறாரு. இவரால 10 குடும்பங்க பொழைக்குது. ஷட் அப். ஏற்கனவே எங்க வெயிட்ட பத்தி உங்களுக்கு தெரியும். ஆமாமா, அரசாங்கமே இவர் பாக்கெட்ல. வீணா மோதாதீங்க. இதுக்கெல்லாம் பயந்திருந்தா நான் இந்த வேலைக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஸ்டார்ட். ஏய், கடையை இடிச்சிடுவியா? கைய கால எடுத்துருவேன். இறடா கீழே. ஒட்டட குச்சி மாதிரி இருந்துகிட்டு புல்டோசர் ஓட்ட வந்துட்டான். இப்படி அடிக்கிறாங்க, அப்படியே தூக்கிடுவாங்க போடுங்க. கடையெல்லாம் இடிச்சிட்டாங்களே. அங்கிள், அந்த கலெக்டர் நம்பர் சாராய கடைய புல்டோசர் வச்சு இடிச்சு நாசம் பண்ணிட்டா. என்ன உளர்ற அண்ணே? என் 2 கண்ணால பார்த்தண்ணே. மத்தவங்க எல்லாம் காதாலையா பாப்பாங்க, சும்மா குடிச்சிட்டு வளராத. யோ குடிக்கிறது நீ, உளறது நானா? யோ
பிஏட்ட சொல்லி கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு. சரிண்ணே.